ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்ககிரி சேலம் மாவட்டம். வெல்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது காரணமாக நம்மளால் வந்து வீடியோ போட முடியல. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒரு ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டிராக்டருக்கான ஆம்பிளிஃபையருங்க. டிராக்டருக்கு ஒரு 4.1 கேட்டிருக்காங்க. எப்படின்னா 2 8 இன்ச்சு ஸ்பீக்கரு, ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபரு, 2 6 இன்ச்சு சரவுண்டு பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் தான் நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டம் மேடு பேனல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து டிராக்டருக்கு அப்படின்றதுனால நம்ம டிராக்டரோட சிம்பிள் இந்த இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இங்கே இது வந்து ஃப்ரண்ட் வால்யூமு. இது வந்து சரவுண்டுக்கான வால்யூமு. சாரி, இது வந்து சப்புக்கான வால்யூம், இது சரவுண்டுக்கான வால்யூம். இது வந்து ட்ரிபிள் பாஸுக்கான வால்யூம். இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோலு. யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள வர மாதிரி வச்சிட்டோம். வெளியில இந்த லுக் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ உள்ள என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 2 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 to 32 வோல்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேஎம்எஸோட 4 ஃபேட்மேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டிகே மாடல்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எஸ்எம்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய த்ரூ ஹோல் வெர்ஷன் இது. ஸோ இது வந்து நம்மளது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி சர்வீஸபிள். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 போர்டுமே அதுதான் இருக்கும். எஸ்டிகே மாடலில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் 52001943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் வந்து நான் யூஸ் பண்ணி இதை வந்து போர்டு பண்ணிட்டு இருக்கேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணிட்டும் இருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்காகவும் கீழே இருக்கிறது சப்வூஃபருக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோவை எப்படி மோனோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிரிட்ஜ் பஃபரை வச்சு மோனோ பண்ணியிருக்கோம். பிரிட்ஜ் பஃபர் வந்து மோனோ பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி இது வந்து டிராக்டர் அப்படின்றதுனால டிராக்டருக்கான ஆம்பிளிஃபையர் நம்ம போடும் பொழுது கொஞ்சம் வந்து வேற சப்பு ப்ரீ மேட்ச் ஆகிறதோட நம்மளுடைய மினி சப்பு, இந்த மினி சப்பு ஃபார் ப்ரீ ஆம்பிளிஃபையர் நம்ம இந்த அவுட்டர் பாஸ்னு போட்டால் இந்த மினி சப்பு பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டருக்கு நல்லா மேட்ச் ஆகுது. பாக்ஸு ஏரோல்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நல்லா மேட்ச் ஆகுது. இதுதான் நான் வந்து டிராக்டருக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பிடி போர்டு அப்படின்னா இப்போ டிராக்டர் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் ஏறி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் பிடியோட ஐசி வெர்ஷன் பிடி V3 மாடல் இது போட்டிருக்கேன். இதில் போட்டு வாய்ஸை கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா டிராக்டரில் அவங்க உழவு ஓட்டும் பொழுது அந்த சவுண்டை விட அந்த டிராக்டர் சவுண்டு, அந்த கல் மண் அடிக்கிற சவுண்டு எல்லாத்தையும் தாண்டி அந்த வாய்ஸ் வெளியே வரணும்னா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் நல்லா வெளியே வர மாதிரி ஆம்பை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக இது பண்ணியிருக்கேன். நிறையன்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட செட்டெல்லாம் என்கிட்ட வந்தது வாய்ஸ் பத்தலைன்னு நான் ஆல்ட்ரு பண்ணது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் யாரும் டிராக்டர் செய்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ஸ் நல்லா வர மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பேஸ்டுகளோட வாய்ஸ் நல்லா தெளிவாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்க. அடுத்தது சரவுண்டு நம்ம கேஎம்எஸோட மினி சரவுண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் சரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பெருசாக ஹெவியாக இல்லை, நார்மலாக இந்த கிளாஸ் டி போர்டு வச்சுருக்கேன். இதுக்கான ப்ரீ ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி சரவுண்ட் போர்டு. ஓகேங்களா? இப்போ வந்து கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எம்சி டைப்பில் போட்டாச்சு. இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா நான் போட்டேன், நம்ம கேஎம்எஸ்லேயே போட்டாச்சு. ஸோ பேஸ்டபிளுக்கு வேறு மாதிரி பிசிபியும் கண்ட்ரோலுக்கு வேறு மாதிரி பிசிபியும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஆர்எம்சி போட்டிருக்கோம். பகாரியா யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகாரியா யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ஜிஆர் கன்வெர்ட்டர் 12 to 32 வோல்ட்டு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பவர் சப்ளை, இதுக்கு ஒரு பவர் சப்ளைன்னு ரெண்டுக்கும் தனித்தனி பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஏன்னா 1ல் 2 கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு செட்டு ஆல்ட்ரேஷன் வந்தது. அவங்க சொன்னது என்னென்னா லெஃப்ட் ரைட் பாடும்போது நல்லா இருக்குது, சப்பு வச்சோம் அப்படின்னா அப்படியே லெஃப்ட் ரைட் அடைக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா ஆம்பியர் பத்தலை. ஸோ இந்த மாதிரி வைக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதுவும் பிரிட்ஜ் பஃபர் போட்டால் நல்லா அவுட்புட் இருக்கும். சாக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேக ஒயரில் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்றதுக்காக 2 ஒயர் ரெட்டையாக போட்டு எடுத்துருக்கோம். ஆம்பியர் நல்லா இன்புட் புள்ள போனால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். ஃபேன் வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் லைட்டிங் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலை சுற்றி லைட்டிங் வர மாதிரியான லைட்டிங் பண்ணியாச்சு. இது வந்து ஆரணியிலேருந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆரணி கஸ்டமருக்கு இதை நம்ம வந்து கொரியர் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு டெக்னீஷியன் ஹாபிஸ்டிக், நீங்கள் வந்து ஹாபிஸ்ட், நீங்கள் வந்து ஹாபிக்காக செய்கிறீங்க அல்லது ஒரு டெக்னீஷியன் ஆம்பிளிஃபையர் செய்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். இந்த 4 போர்டு, இதில் இருக்கக்கூடிய கேஎம்எஸோட ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு எல்லாமே வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம், அவைலபிளாகவும் இருக்குது. நம்மளுடைய பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 100% சர்வீஸபிள், அதே மாதிரி சர்வீஸ் அவைலபிளும் கூட.
நன்றி.